அம்பேத்கரையும் ஐந்து தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இதில் முக்கியமாக இன்றைக்கி பேச போகிற விஷயம், எனக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பொருளாதாரத்தை பற்றி தான். அண்மையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடர்புடையவர்கள்லேருந்து எழுதின ஒரு அறிக்கையை படிக்கும்போது அதில் இந்தியாவில் ஃபர்காட்டன் எக்கனாமிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அடிப்படையில் அவங்க தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் அதுக்கு பொருள் என்னென்னா, இந்தியாவில் மறக்கப்பட்ட ஒரு பொருளாதார நிபுணர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அம்பேத்கர் இந்தியாவினுடைய முதல் அரசியல் பொருளாதார நிபுணர். எப்படின்னா, அவர் காலகட்டத்தில் அரசியல் பொருளாதாரத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் அவர் தான். அதுக்கு பிறகு தான் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்றதே இந்தியாவில் தெரியும். ஏன்னா அப்போ அவர் படிக்கிற காலத்தில் பிஹெச்டி பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவர் கொலம்பியாவில் பண்ணது, அப்புறம் லண்டனில் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரத்தில் தான் அவர் தத்துவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கார். அதில் பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தியிருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் சுரட்டி கொண்டு போய் எப்படி இங்கிலாந்து ஒரு நகரத்தையே கட்டமைச்சிருக்கிறாங்கன்ற விவரத்துலலாம் அப்படி சொல்லியிருக்காரு. அதை தவிர நிறைய கோட்பாட்டு விஷயங்களை அவர் விவாதிச்சிருக்கார் அந்த புத்தகத்திலலாம். அவருடைய ஆய்வுகளில் ஒரு பொருளாதார நிபுணராக அவர் அவருடைய புகழ்பெற்ற புத்தகம் தெரியும், ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் அப்படின்ற அந்த புத்தகம். ரூபாயின் பிரச்சனை. இன்றைக்கி பணவீக்கத்தை பற்றி பேசுகிறோம், இந்தியாவுடைய எப்படி திவாலாகிக்கிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறது இந்தியர்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பே அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையை அந்த காலத்திலே உருவாக்கியிருக்கார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பல கமிஷனுக்கு வந்ததுன்னு தெரியும். சைமன் கமிஷன் வந்ததுன்னு தெரியும், லோத்தியன் கமிஷன் வந்ததுன்னு தெரியும், சவுத் போரோ கமிட்டி வந்ததுன்னு தெரியும். எல்லாருக்கும் இது அரசியல் ரீதியான குழுக்கள். ஆனால் பொருளாதாரத்துக்குன்னு ஒரு குழு வந்தது. அந்த குழுவுக்கு பேர் ராயல் கமிஷன் அப்படின்னு பேர். அந்த ராயல் கமிஷனுக்கு முன்னாடி இந்தியாவில் அழைக்கப்பட்ட முக்கியமான அரசியல் பொருளாதார நிபுணர் அம்பேத்கர் அழைக்கப்பட்டார். அவங்க இந்தியாவை எப்படி பொருளாதார ரீதியாக மாற்றி அமைக்கலாம், என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த கமிஷன்கிட்ட தான் அவர் தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறார். சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் வங்கி உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சென்ட்ரல் வங்கி உருவாக்குனாதான் இந்தியாவுடைய பணத்தை நிலைநிறுத்த முடியும். உலக அளவில் பணத்தை நிலைநிறுத்தணும்னா அதனுடைய சென்ட்ரல் வங்கி தேவைப்படுது அப்படின்னார். அந்த ஆலோசனையை உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு ஒரு சென்ட்ரல் வங்கியை உருவாக்குனாங்க. அந்த சென்ட்ரல் வங்கி தான் பிற்காலத்தில் ரிசர்வ் பேங்காக மாறிச்சு. அந்த அதனால்தான் ரிசர்வ் பேங்குடைய ஒவ்வொரு ஆண்டு விழா நிகழ்ச்சியிலையும் அவர் வெளியிடுகின்ற விளம்பரத்தில் அம்பேத்கர் படத்தை போடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கான பொருளாதார கட்டுமானத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கான ஆலோசனையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் உருவாக்குன்ற ஒரு ஆலோசனையை முன் வச்சார். இன்னைக்கு எல்லா ரூபாய் நோட்லையும் ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கையெழுத்து வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் திட்டமிட்டு அந்த காலத்தில் அதுக்கான ஆலோசனை எல்லாம் வழங்கினது புரட்சியாளர் அம்பேத்கர் தான். உங்கள் கையில் தவழுகின்ற ஒத்த ரூபாவாக இருந்தாலும் சரி, அது 1000 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையை அன்றைக்கு அம்பேத்கர் வகுத்து கொடுத்திருக்காரு.